உலகத்திலேயே உயரமான பில்டிங் அப்படின்னா நமக்கு புர்ஜ் கலிஃபா ஞாபகத்துக்கு வரும். 828 மீட்டரில் அப்படியே செங்குத்தாக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி உலகத்திலேயே உயரமான ஹோட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் துபாயில் தான் இருக்குது. பட் இப்போ நான் சொல்ல போகிற ஹோட்டலை மட்டும் கட்டி முடிச்சிருந்தாங்க, திறந்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான நட்சத்திர விடுதிகளில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கும். ஏன்னா 1082 அடி உயரத்தில் கட்டிட்டு இது வரைக்கும் அதுக்குள்ளே யாருமே போகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க. அது எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்குது. நம்ம கிம் ஜாங் உன் இருக்கார்ல, அவர் வீட்டில் இருந்து சரியாக 19.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. அவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ உயரத்தில் ஒரு பெரிய ஹோட்டலை கட்டிட்டு ஏன் சும்மா விட்டாங்க அப்படின்னா அதை கட்டினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987 அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நார்த் கொரியா சோவியத் யூனியனில் அங்கமாகிருக்கு. ஸோ சோவியத் யூனியனுடைய வெற்றியை பறைசாற்ற மாதிரி இந்த ஹோட்டலை நம்ம கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி கட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆகுது. சோவியத் யூனியன் டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆன பிறகு கட்டி முடிக்கப்பட்ட அந்த ஹோட்டலை வந்து ப்ராப்பராக எல்லா வேலைகளையும் முடிக்க முடியல. அதுக்கு பிறகு நார்த் கொரியாவில் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த ஹோட்டலை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடணும், அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் இது வரைக்கும் அது நடக்கலை. அதனால இன்னைக்கு வரைக்கும் கைவிடப்பட்ட ஒரு மிக உயர்ந்த கட்டடமாக மட்டுமே அது இருக்கு. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உயரமான கட்டிடத்துக்கு அவங்க வச்ச பேர் யக்யாங் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு அது எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆஃப் டூம் அப்படின்னு அழைக்கப்படுது.